ஹலோ எவ்ரிவன், நான் மருதுபாணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை பெற்றோர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு வந்து சரியான பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு வந்து சரியான பண வசதி எல்லா காரணத்தால் அவங்கள வந்து படிக்க வைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கும் வந்து சரியான பண வசதி இல்லாமல் பெண் குழந்தைகளை பெற்றெடுக்க பெற்றோர்கள் வந்து தவிர்க்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக தான் வந்து இந்திய அரசால் வந்து 2015ஆம் ஆண்டு வந்து ஜனவரி மாதம் வந்து ஒரு திட்டத்தை வந்து உருவாக்குனாங்க. அது என்ன திட்டம்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன திட்டம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுகன்யா சமர்த்தி யோஜனா அப்படிங்கிற திட்டம் தான். இந்த திட்டத்தை வந்து தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செல்வமகள் சேமிப்பு திட்டம்னு சொல்லலாம். இதை வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு நலன் கருதி உருவாக்கப்பட்ட திட்டம்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலிமா வந்து பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் வந்து பலனடைகிறதுக்கு வந்து பல வாய்ப்புகள் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல வந்து சுகன்யா சமர்த்தி யோஜனா அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நீண்டகால சிறு சேமிப்பு திட்டம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் வந்து இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து மேக்ஸிமம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேங்க்லேயும் வந்து இருக்குது. நீங்கள் வந்து எதுனாலும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த திட்டத்துக்கு சேர்றதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து சேர்றதுக்கு வந்து பெண் குழந்தைகள் மட்டும்தான் வந்து அனுமதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து 10 வயசுக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பெண் குழந்தைகள் வந்து பிறந்த உடனே வந்து பர்த் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த பர்த் சர்டிஃபிகேட் வச்சு உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்க வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வீட்டில் வந்து 2 குழந்தைகள் மட்டும் தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து வட்டி தராங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தில் வந்து அதிகப்படியான வட்டி வந்து இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை தான் கொடுக்குறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா 8.2% கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தோட கால நீட்டிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 21 ஆண்டுகளா இருக்கு. செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் நீங்க சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறையும் பணம் கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இல்லை மாதமும் பணம் கட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த சூழ்நிலை வந்து சரியாமதோ அதன்படி நீங்கள் வந்து பணம் கட்டிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து முதல்ல எவ்வளோ கட்டுறீங்களோ அதை தான் வந்து கடைசி வரைக்கும் கட்டணும். மாற்றி கட்டக்கூடாது. இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து ஸ்டார்டிங் வந்து 250லேருந்து 1,50,000 வரைக்கும் பணம் கட்டிக்கலாம். நீங்கள் வந்து மாதம் வந்து 1000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தோட முதிர் காலத்தில் வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து 1,80,000 இருக்கும். அதற்கான வட்டி வந்து 3,74,206 ரூபா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த வட்டி அசலும் சேர்த்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 5,54,206 ரூபா வரும். ஸோ இது வந்து மாதம் 1000 ரூபாய் கட்டுறவங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மாதம் வந்து 2000 கட்டுறீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மொத்தம் கட்டிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 3,60,000 வரும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சேரக்கூடிய வட்டி வந்து 7,48,412 ரூபா வரும். அதுக்கப்புறம் வந்து வட்டி அசலும் சேர்த்து வந்து எவ்வளோ வரும் பார்த்தீங்க அப்படின்னா 11,08,412 ரூபா வரும். இது வந்து குறைவான முதலீடு செய்கிறவங்களோட அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மாதம் வந்து 5,000 கட்டுறீங்க அப்படின்னா உங்களுடைய மொத்த முதலீடு எவ்வளோ வரும் பார்த்தீங்க அப்படின்னா 9 லட்ச ரூபா வரும். அதுக்கான வட்டி வந்து எவ்வளோ வரும் பார்த்தீங்க அப்படின்னா 18,71,130 ரூபா வரும். அதுக்கப்புறம் வந்து வட்டி அசலும் சேர்த்து எவ்வளோ வரும் பார்த்தீங்க அப்படின்னா 27,71,130 ரூபா வரும். இதுதான் வந்து நீங்கள் மாதம் செலுத்தக்கூடிய தொகைக்கான வட்டி. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு நிதியாண்டுக்கு வந்து 1,50,000 வந்து ஃபுல்லாக கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 21 வருஷத்துக்கு வந்து ஃபுல்லாக கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தம் கட்டிருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ வரும் பார்த்தீங்க அப்படின்னா 22,50,000 வரும். அதுக்கான வட்டி வந்து எவ்வளோ வரும் பார்த்தீங்க அப்படின்னா 46,77,578 ரூபா வரும். அதுக்கப்புறம் வந்து வட்டி அசலும் சேர்த்து எவ்வளோ வரும் பார்த்தீங்க அப்படின்னா 69,27,578 ரூபா வரும். ஸோ இதுதான் வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து கொடுக்கக்கூடிய அதிகப்படியான வட்டி. செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணி கிடைக்கக்கூடிய வட்டிக்கும் அசலுக்கும் வந்து எந்த ஒரு வரிவிப்பும் கிடையாது. இதை வந்து டேக்ஸ் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமா வந்து பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளை வந்து இந்த திட்டத்தில் வந்து சேர்க்கறது மூலிமா வந்து அவங்களுடைய படிப்பு செலவுக்காகவும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய கல்யாண செலவுக்காகவும் வந்து பயன்படக்கூடிய திட்டமாக வந்து இது இருக்கும். ஸோ இதனால தான் வந்து இந்திய அரசாங்கம் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து அதிகப்படியான வட்டி சதவீதத்தை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளை வந்து சேர்க்கறது மூலிமா வந்து இந்த திட்டத்தின் மூலிமா பயனடையலாம். ஸோ இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.